ஊறுகாய்க்காக புளிச்சிக்காய் பறிக்கிறேன். இந்த புளிச்சிக்காயை நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் உலர விட்டு ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே மீடியம் சைஸில் கட் பண்ணி நம்ம மாங்காய் ஊறுகாய் வைக்கிற மாதிரி வச்சுருவேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சாதத்துக்கு பழைய சாதத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா உலர வச்சுக்கணும். ஒரு துணியில் வெள்ளை துணியில் நல்லா துடைச்சிட்டு அப்படியே ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் உலர வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணி மாங்காய் ஊறுகாய் வைக்கிற மாதிரி வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட புளிச்சிக்காய். மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தோம்ல, இந்த காயை எல்லாத்தையும் அப்படியே தண்ணியில் போட்டு நல்லா இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி 2-3 தண்ணி நல்லா அலசிட்டு அப்படியே தொடச்சி எடுத்துட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல ஒரு 10-20 நிமிஷம் நல்லா உலர விட்டுறணும். இப்போ நல்லா ஃபேன் காற்றுல புளிச்சிக்காயை நல்லா ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் எடுத்தாச்சு. காய வைத்து புளிச்சிக்காய் இப்போ எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பார்ப்போமா. தட்டெல்லாம் கழித்து போக 1 கிலோவும் 310 கிராமும் இருக்குது. மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது. இதை ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் கருவேப்பிலையும் நல்லா பெரிய அளவில் ஊறுகாய் செய்யறதுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிடுவேன். இதில் தான் பெரிய அளவில் ஊறுகாய் செய்கிறது கொஞ்சம் தானே, அதனால் இந்த மண் பாத்திரத்தில் தான் செய்கிறது. சின்ன அளவில் நான் ஊறுகாய் செய்யும்போது மண் பாத்திரத்தில் தான் செய்வேன். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் லைட்டாக காய்ஞ்சிட்டு கொஞ்சம் போல் வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சிட்டு கடுகு லைட்டாக, கருவேப்பிலை நல்லா கருவேப்பிலையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா காய்ச்சி அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு பொடியை தட்டுவோம். இது 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். அந்த இதில் நான் மொத்தமாக கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன்.